நமஸ்தே. இப்போ நம்ம பரீட்சை புக்கில் இருக்கிற 13வது ரோமன் லெட்டர் தான் பார்க்க போகிறோம். 13th ரோமன் லெட்டர். இணையை சேர்த்து எழுதவும். ஜாயின் த பாயிண்ட்ஸ் அண்ட் ரைட். அதாவது இதில் பாட் இந்த நா, பட்னா அப்படின்னு சேர்த்து எழுதணும். லிக், லிக்னா. கா, கானா. லா, லானா. போல், போல்தா. அதாவது இது தா சேர்த்து எழுதணும். புலா, புலாதா. மிலா, மில்தா. தேக், தேக்தா. இது லா சேர்த்து எழுதணும். ஜூ, ஜுலா. கா, காலா. லீ, லீலா. மா, மாலா. இது நா சேர்த்து எழுதணும். கா, கான். தா, தான். தீ, தீன். பா, பான். இது லா சேர்த்து எழுதணும். சா, சால். கா, கால். ஜா, ஜால். தா, தால். அடுத்தது 14வது ரோமன் லெட்டர். 14th ரோமன் லெட்டர். ஒரு வரியில் பதில் எழுதவும். ரைட் ஆன்சர் இன் எ சிங்கிள் லைன். ஒரு லைனில் ஆன்சர் எழுதணும். இதில் ஒன்று ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் பதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கௌஹா கைசாகை. கௌஹா காலாகை. காகம் எப்படி இருக்கிறது? ஹவுஸ் த க்ரோ. காகம் கருப்பாக இருக்கிறது. அதாவது த க்ரோ இஸ் பிளாக். கருப்பு கலரில் இருக்குது காக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. தோத்தா கைசாகை. தோத்தா ஹராகை. கிளி எப்படி இருக்கிறது? கிளி பச்சை நிறத்தில் இருக்கிறது. ஹவுஸ் த பேரட். த பேரட் இஸ் கிரீன். கிரீன் கலரில் இருக்கு. கியா தோத்தா காலாகை. என்ன? அதாவது கிளி கருப்பாக உள்ளதா அப்படின்னு கேட்குறாங்க. கிளி கருப்பாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இஸ் த பேரட் பிளாக்? நஹி தோத்தா காலா நஹி ஹை. இல்லை, கிளி கருப்பா இல்லை. நோ, த பேரட் இஸ் நாட் பிளாக். ராதா கோ கௌஹா பசந்த் ஹை யா தோத்தா. ராதாவுக்கு காக்கா அல்லது கிளி பிடிக்குமா? அதாவது காகம் அல்லது கிளி பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. டஸ் ராதா லைக் க்ரோ ஆர் பேரட் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ராதா கோ தோத்தா பசந்த் ஹை. ராதாவுக்கு கிளி பிடிக்கும். ராதா லைக்ஸ் த பேரட். ராதாவுக்கு கிளி தான், பேரட் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனில் சொல்கிறாங்க. மீதியை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.